இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது. எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும், வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. பகிரப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் தொழில்முறை ஆலோசனை அல்லது நிபுணர் ஆலோசனைக்கு மாற்றாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும். சூரியன். வேத ஜோதிடத்தில் சூரியன் மிக முக்கியமான கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. ராசி அட்டவணையை கடக்க 12 மாதங்கள் அல்லது 1 வருடம் ஆகும். பல நாட்காட்டிகள் சூரியனின் சுழற்சியை பின்பற்றுகின்றன, அதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. ராசிகள். ராசி அறிகுறிகள் வழியாக சூரியனின் பயணம் 12 மாதங்களில் முடிவடைகிறது. ஒவ்வொரு ராசியிலும் சூரியன் 1 மாதத்தை செலவிடுகிறது. மேஷம் ஏப்ரல் நடுப்பகுதி முதல் மே மாதம் வரை சூரியன் மேஷ ராசியில் இருக்கிறார். ரிஷபம் மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து ஜூன் நடுப்பகுதி வரை சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறார். மிதுனம் சூரியன் ஜூன் நடுப்பகுதியிலிருந்து ஜூலை நடுப்பகுதி வரை மிதுன ராசியில் இருக்கிறார். கடகம் சூரியன் ஜூலை நடுப்பகுதியிலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை கடக ராசியில் இருக்கிறார். சிம்மம் ஆகஸ்ட் நடுப்பகுதியிலிருந்து செப்டம்பர் நடுப்பகுதி வரை சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார். கன்னி செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் நடுப்பகுதி வரை சூரியன் கன்னி ராசியில் இருக்கிறார். துலாம் அக்டோபர் நடுப்பகுதியிலிருந்து நவம்பர் நடுப்பகுதி வரை சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறார். விருச்சிகம் நவம்பர் நடுப்பகுதியிலிருந்து டிசம்பர் நடுப்பகுதி வரை சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். தனுசு சூரியன் டிசம்பர் நடுப்பகுதியிலிருந்து ஜனவரி நடுப்பகுதி வரை தனுசு ராசியில் இருக்கிறார். மகரம் சூரியன் ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து பிப்ரவரி நடுப்பகுதி வரை மகர ராசியில் இருக்கிறார். கும்பம் பிப்ரவரி நடுப்பகுதியிலிருந்து மார்ச் நடுப்பகுதி வரை சூரியன் கும்ப ராசியில் இருக்கிறார். மீனம் மார்ச் நடுப்பகுதியிலிருந்து ஏப்ரல் நடுப்பகுதி வரை சூரியன் மீனத்தில் இருக்கிறார். சூரியனின் நேர்மறையான நன்மைகள். சூரியன் ஆன்மா, தன்னம்பிக்கை, அதிகாரம், தலைமை மற்றும் உயிர்சக்தி ஆகியவற்றை குறிக்கிறது. இது அதன் பெருந்தன்மைக்கு பெயர் பெற்றது மற்றும் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த உயிர்சக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சூரியன் இதயம், கண்கள், எலும்புகள் மற்றும் ஒருவரின் வாழ்க்கையில் தந்தையின் பங்கை குறிக்கிறது. இது அதிகாரம், நிர்வாகம் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் தொடர்புடையது. ராசி அட்டவணையில் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். இது மேஷ ராசியில் அதிக சக்தி பெறுகிறது. இந்த ராசியில் வைக்கப்படும் போது அது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை குறிக்கிறது. மாறாக துலாம் ராசியில் சூரியன் வலுவிழந்து அது பலவீனமாக கருதப்படுகிறது. சூரியனின் எதிர்மறை அம்சங்கள். சூரியன் இருக்கும் வீடு அல்லது ராசி தனக்கான பலன்களை வழங்காது, ஆனால் அந்த வீட்டின் அம்சங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். சூரியன் இந்த அம்சங்களை விளக்குவதால் நன்மைகளைப் பெற சூரியன் வசிக்கும் வீடு தொடர்பான அம்சங்களை தனிநபர் உழைக்க வேண்டும். சூரியன் இருக்கும் வீடு அல்லது பாவம் மறைவாக இருக்க முடியாது. சூரியனுடன் தொடர்புடைய எதிர்மறை பண்புகளில் அகங்காரம் மற்றும் மற்றவர்களின் கருத்துக்களை புறக்கணிக்கும் போக்கு ஆகியவை அடங்கும். சூரியனால் செல்வாக்கு பெற்றவர்கள் பெரும்பாலும் புகழை தேடுகிறார்கள், வெளிப்படுவதை ரசிக்கிறார்கள், மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்தும் போக்கை கொண்டுள்ளனர். சூரியனின் நேர்மறையான அம்சங்களை பயன்படுத்த ஒருவர் அதன் செல்வாக்கை கவனமாக நிர்வகிக்க வேண்டும், இல்லையெனில் அது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும்.